ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா 3% ஏறி இருக்கு. ஸோ திரும்பவும் பழையபடி கன்சாலிடேஷன்ல இருந்து வெளியே வருதா, வர மாதிரி இருக்கா, மேலே போகுமா, இல்லை வந்து மறுபடியும் இந்த வேலையை கட்டி கீழே விழுமா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோல கோல்டை பத்தி பார்ப்போம். அது போக கமாடிட்டி மார்க்கெட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்டர்நேஷனலா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு, ட்ரேட் பண்றதுக்கு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஐயரும். ஹாய் அவினேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோல்டோட இப்போதைக்கு நிலவரத்தை பார்ப்போம். ம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நேத்திக்கு இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் உங்களுக்கு வந்து பீக் ஆல் டைம் ஹை இருந்தது. ம். $5,500 இருந்துச்சு. ஸோ ம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டே தான் இருக்கு. லைக் வந்து அது ஏன் விழுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 2023லேருந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2023லேருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் 2023லேருந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒவ்வொரு முறையும் இது இந்த பிளாக் லைன் வந்து 100 டிஎம்ஏ, அதாவது 100 நாள் ஆ. ஆவரேஜ். ஒவ்வொரு வாட்டியும் 100 நாள் ஆவரேஜ்ல வரும்போது வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி மேலே போகும். அந்த மாதிரி போச்சு. ஆனால் இந்த முறை மார்ச் மாசத்துல வரும்போது அங்க அந்த 100ல வந்து நிக்கல. 100ல நிக்காம ஃபர்ஸ்ட் 200ல வந்து நின்னுச்சு. பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன்ல வந்து நின்னுச்சு. ம். 200ல நின்று இப்ப திருப்பியும் வந்து ட்ரை பண்ணிச்சு மேலே ஏறி வந்து. ஆனா திருப்பியும் வந்து இங்க விழுந்துருச்சு. விழுந்து இப்ப திருப்பி இந்த 200 லைனுக்கு இப்ப கீழேயே வந்துருச்சு. இப்ப 200 ம். லைன் இங்க ப்ளூ இங்க இருந்தது. அது கீழேயே வந்து இப்ப இங்க வந்திருக்கு. ஸோ இப்ப சென்டிமெண்ட் கோல்டு இவங்கெல்லாம் மெட்டல்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அவங்க சென்டிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புல்லிஷா இல்லை, பேரிஷா தான் இருக்கு. பட் இது நம்ம சொல்றோமே தவிர இப்போ இந்த ஃபால் நீங்க டோட்டலா நீங்க வந்து இந்த ஜனவரி டாப்ல இருந்து நேத்திக்கு ஆறு முந்தா நேத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27%. ஸோ வந்து அம், அக்டோபர் 23 $1,800 இருந்துச்சு. இப்போ வந்து 5,500, கிட்டத்தட்ட 2-3 மடங்கு மேலே போயிட்டு. ஆனா மேலே போனதுல இருந்து 27% தான் விழுந்திருக்கு. ஸோ வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு டபுள்ல தான் இருக்கு டோட்டல் மூவ் ஆரம்பிக்கும் போது. ஸோ இப்போ ஒரு நார்மல் புல் மார்க்கெட்ல நீங்க இதை பார்த்தீங்கன்னா இப்ப இதே மாதிரி தான் வந்துட்டு இங்க 2004 இந்த மாதிரி டைம்லாம் நடந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போகும் மேலே அப்படி ஏறும். ஆ. ஏறிட்டு டக்குன்னு வந்து இங்கேருந்து இப்படி விழும். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2006ல வந்துட்டு இதே மாதிரி தான் வந்து மேலே நல்லா போச்சு மேனியாவா. ஆ. 24% விழுந்துச்சு. 24% விழுந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, திருப்பி வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கோல்டு ஆமா. வந்து உங்களுக்கு மெயினா இந்த மாதிரி தான் மூவ்ஸ் இருக்கும். பெரிய அதாவது ஆக்சுவல் நல்ல பெரிய புல் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து நல்லா போகும். ஆனா திடீர்னு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 30% விழும். ஸோ 30% விழுந்துருச்சேன்னு சொல்லிட்டு அதை பேரிஷ்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப டெக்னிக்கலா பேரிஷ் தான். ஆனா ஐ வுட் சே இந்த இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்கு நெக்ஸ்ட் ஒரு 4-5 மாசத்துக்கு கோல்டு. ஸோ இன் ம். ஜெனரல் என்னோட வியூ என்னன்னா, யாருக்குமே ஃபியூச்சர் தெரியாது. நம்மளுக்கு ம். இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் குட் பிளேஸ் டு பை. ஆனா இப்ப 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 நான் நேத்திக்கு வந்து 3% ஏறிச்சு. ட்ரம்ப் வந்து ஈரான் வர கேன்சல் பண்ணிட்டாரு திரும்பியும். அதனால இப்ப 3% ஏறிச்சு. பட் நெக்ஸ்ட் வீக் தான் முக்கியமான வீக். நெக்ஸ்ட் வீக் வந்து புது ஃபெட் சேர்மன் வந்து பதவி ஏத்துக்கிறாரு, கெவின் வார்ஷ். அவர் என்ன சொல்லுவாருன்றதுதான் மார்க்கெட் இப்ப பாக்குது. ஸோ அதனால அடுத்த வாரம் திருப்பியும் கொஞ்சம் கீழே விழறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே நேரத்துல ரிவர்ஸ் ஆகி நல்லா மேல போறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. எப்படி போகும் தெரியாது. அவரோட ரேட் டெசிஷன் அவரோட மைண்ட் செட் பொறுத்து. ஸோ இன் ஜென்ரல் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி இடத்துல ரேட் வந்துட்டு ஹைக் கோல்டு நீங்க பாசிபிள் இல்லையா? ரிலேட்டட். இப்போ வந்து ரேட் ஹைக் தானே வெரி மச் பாசிபிள். அட்லீஸ்ட் ரேட் ஒரு ஹைக் எதர் பாசிபிள். எதர் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க. ஜாப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ இதர் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க. அப்படின்னா ரேட் ஹைக் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே அவங்க கோல்டுக்கு அவங்க அட்வான்டேஜா? ரேட் ஹைக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இவர் வந்து ஓகே. நெக்ஸ்ட் ட்ரம்ப்போட 6 மந்த்ஸ். அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல பாசிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம். அட்லீஸ்ட் நியூட்ரல் இருக்கு. ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்கும் இல்லையா? இருக்கு. ஆனா நியூட்ரல் ஸ்டான்ஸ் தான் வந்து பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா. ம். ஏன் அப்படின்னா இவரோட இவரோட தீசிஸ் என்னன்னா வந்துட்டு இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ற ஃபார்முலா வந்து அவரு வந்து கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபார்முலா வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ வந்து கோல் போஸ்டை மூவ் பண்ணி புது ஃபார்முலா குறிச்சு, ஓ இங்க பாருங்க இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு ஏறல
அதனால ரேட் ஹைக் நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இது போகும் மோஸ்ட்லி. ஸோ வந்து ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் அவர் என்ன நானும் ரவுடிதான்ல சொல்ற மாதிரி, மேடம் வேர்ல்ட் ரெக்கார்டே ஆமா அதுதான். சரி ஓகே, அந்த எட்டு புள்ளி ஆமா. ரெண்டு செகண்டே நம்ப போட்டுருங்க, நம்ப அந்த மாதிரி நான் தான். சொல்றதா நம்பரு. நான் ம். சொல்றதா நம்பரு. நீங்க என்ன சொல்ற அந்த மாதிரி தான் ஆக போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ரேட் ஹைக் பண்ண மாட்டாங்க. ஆனா மார்க்கெட் என்ன செய்யுது அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மாசத்துல மார்க்கெட் என்ன பிரைஸ் பண்ணுதுன்னா, ரேட் ஹைக் பாசிபிலிட்டிக்கு பிரைஸ் பண்ண இதுவா இருக்கு. இப்ப இப்ப ட்ரெஷரி எல்லாம் அதிகமா போயிருக்கு. அதே நேரத்துல கோல்டு விழுந்திருக்கு. ஸோ வந்து ம். கோல்டு சட்ட பேரிஷ், அதாவது சென்டிமெண்ட்ல பேரிஷ். பட் லாங் டர்மா வந்துட்டு இது புல்லிஷ் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மீடியம் டு லாங் டர்ம். இதனால வந்து மீடியம் டு லாங் டர்ம் இல்லையா? ஆமா மீடியம் டு லாங் டர்ம் வந்து புல்லிஷ் தான் உங்களுக்கு. ஏன்னா டெட்டுல வந்துட்டு யுஎஸ் டெட் இருக்கு. அதை வந்து இன்னும் அப்படியேதான் இருக்கு. இவங்க வந்து இன்னும் 4 ட்ரில்லியனோ 5 ட்ரில்லியனோ வந்துட்டு they have to pay for their இது அதாவது புது ட்ரெஷரியை இஷ்யூ பண்ணி அவங்க வந்து இது பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும்னா டாலரை வந்து டிவேல்யூ பண்ணணும். ஸோ கோல்டு அதே நேரத்தில் இருந்தாலும் டாலரை டிவேல்யூ பண்ணா கோல்டு மேலே போகும் இல்ல. ஸோ அதனால ம். கோல்டுக்கு லாங் டேர்ம் யூஎஸ்க்கு டெட் இருக்கிற வரைக்கும் கோல்டுக்கு லாங் டேர்ம் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி தான். ஸோ கோல்டு எப்படின்னா மேலே போகும், ஒரு 20% கீழே விழும், திரும்பியும் கன்சாலிடேட் ஆகும், திருப்பி மேலே போகும். அப்படிதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு மோஸ்ட்லி. ஸோ ம். அதனால என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஏரியாஸ்ல நல்லா திருப்பி வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். திருப்பி வந்து 2000க்குலாம் போகாது கோல்டு. அகைன் இது அகைன் ஓகேவா? மீடியம் போச்சுன்னா டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் அண்ட் லாங் ஆமா. டேர்ம்க்கு சொல்றது. ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே ஃபியூச்சர்ஸ் கோல்ட் ட்ரேடிங்க்கு இது திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். அது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சார்ட் படி பாத்தீங்கன்னா there is a possibility that இந்த 4000 இந்த லைன் 4100 லைன் கீழே போச்சுன்னா ஒரு பாசிபிலிட்டி 3800 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ வந்து திருப்பி இன்னொரு சின்ன ஒரு டிப் அடிச்சுட்டு திருப்பி மேல வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. யூஸ்வலா வந்து எப்பவுமே 200 டிஎம்ஏ வந்துட்டு மிஸ் பண்ணிச்சு, 200 டிஎம்ஏ லூஸ் பண்ணாங்கன்னா அந்த 200 டிஎம்ஏ வந்து போய் திருப்பி ரீடெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ம். இங்க வந்துட்டு திருப்பி வந்து எய்தர் இங்க இருந்தோ இல்லாட்டினா இங்க எய்தர் இருந்தோ இயர் திருப்பி ஆகுது. வந்து ஆ. இந்த ப்ளூ லைனுக்கு போய் டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணிட்டு ம். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுக்கு மேல போறதா கீழே போறதான்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க ம். இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்ததுன்னா நீங்க கோல்டு வந்து இந்த மாதிரி டிராப்ஸ்ல தான் நீங்க வந்து வாங்கணும். ஹைஸ்ல போய் நீங்க வந்து வாங்கக்கூடாது. ஸோ அந்த விதத்துல நான் வந்து இப்ப பிசிக்கலோ அந்த மாதிரி இது பண்றவங்கன்னா நான் சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. அதாவது எல்லாமே ஒரே நேரத்துல வாங்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது ஓகே இங்க. ஸோ திஸ் அ குட் பிளேஸ் டு பை. அதுதான் நான் சொல்லுவேன். பட் நீங்க வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் பார்த்துட்டு நீங்க இங்க வந்து இது பண்ணணும். ஸோ இது வந்து கோல்டு. சில்வர் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கு. சில்வர்ல இன்ஃபேக்ட் இட்ஸ் வெரி இன்ஃபேக்ட் பெட்டர். ஏன்னா ம். சில்வர் வந்து இன்னும் 200 டிஎம்ஏவே வந்து லூஸ் பண்ணல. ஓகேவா? ஆமா. இந்த ப்ளூ லைன் கீழே வந்துச்சு. ஆனா திருப்பி மேல வந்து இங்க அங்கேயே நிக்குது. ஓகே. ம். ஸோ இது வரைக்கும் இன்னும் லூஸ் பண்ணல. ஸோ அதனால சில்வர் வந்து இட்ஸ் அ வெரி குட் சார்ட் ரைட் நவ். வெரி குட் பிளேஸ் டு பை சில்வர் as well. ஓகேவா? சில்வர் இடிஎஃப்ஓ இல்லை இதுவோ இந்த மாதிரி இடத்துல பை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் யூ நீட் டு ஹேவ் அ லாங் டேர்ம் வியூ அண்ட் யூ ஹேவ் டு டூ யுவர் டியூ டிலிஜென்ஸ். இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஓகே. ஸோ சில்வர் இஸ் லுக்கிங் குட். அண்ட் தென் இது வந்து காப்பர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் சார்ட். ஏன்னா காப்பர் வந்து இந்த ஹோல் இதுலயுமே வந்து இப்ப லாஸ்ட் இதுலயுமே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் 3 வருஷத்துல வந்து மூவ் ஆகல. ஏன்னா வந்து இப்பதான் வந்து மூவே ஆரம்பிச்சிருக்கு. இப்ப வந்து காப்பர் சார்ட்டோட மந்த்லி சார்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து மேலேயே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓகேவா? மூணு ஸோ தடவை ஆல் டைம் காப்பர் ஹை ஹிட் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் மூணு ஆமா. தடவை இருக்கு. இப்ப ஆமா. இப்ப 6.3ன்றது வந்து இப்ப லாஸ்ட் மந்த் தான் வந்துட்டு ஹையஸ்ட் மந்த்லி க்ளோஸ். இப்ப அதே லெவல்ல தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ வந்து இப்ப ரீசெண்டா இருந்த கோல்டு சில்வர் டிராப்ல வந்து காப்பர் பார்ட்டிசிபேட் பண்ணல, விச் இஸ் அ வெரி புல்லிஷ் சைன். ஸோ வந்து ஏன்னா காப்பர்ல வந்து உங்களுக்கு வந்து காப்பர் மைன்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு லைக் ஷட் டவுன் ஆகிட்டு தான் இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா. ஸோ அதனால காப்பர் ம். டிமாண்டும் அதிகமா இருக்கு. மைன்ஸும் ஷட் டவுன் ஆகுதுன்றதுனால தெர் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் விச் மீன்ஸ் இட் ஸ்ட்ரக்சரலி காப்பர் பிரைஸ் மேல போனாதான் புது மைன்ஸ் எல்லாம் வந்து ஆபரேஷனுக்கு வரும். ஏன்னா வந்து எங்க கிரேடு கிடையாது எந்த மைனுக்கும். ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், காப்பர் தான் வந்துட்டு நல்ல இது. ஸோ காப்பர் ஸ்டாக்ஸ், காப்பருக்கு வந்து நீங்க வந்து போய் கடையில போய் காப்பர் வாங்க முடியாது. அதுக்கு வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க இது பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து காப்பர் இடிஎஃப்ஓ இல்லாட்டினா காப்பர் ஓரியன்ட் ஸ்டாக்ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு டிப்ஸ்ல வந்து எப்பப்பெல்லாம் டிப்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இறங்குதோ அப்ப வந்து யூ கேன் பை அண்ட் கைண்ட் ஆஃப் ஹோல்டு. அட்லீஸ்ட் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு கொஞ்சம் 1-2% வந்து யூ கேன் அலோகேட் ஃபார் தட். ஏன்னா லாங் டேர்ம் இஸ் குட் ஃபார் காப்பர்.
ஸோ இது காட் மூணு இட். வந்துட்டு மெயின் மெட்டல்ஸ். ஸோ அதான் இதான் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அது சிலபஸ்ல இல்லாதது. சிலபஸ்ல இருக்கிறதெல்லாம் கோல்டு சில்வர் எல்லாரும் படிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு காப்பருக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா. எங்க நீங்க வந்து வேணும்னாலும் உங்களுக்கு காப்பர் இல்லாம எதுவும் நடக்காது. இப்ப ஒரு ஈவி எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டீசல் காரு இல்ல பெட்ரோல் காரு இருக்கட்டும். அதுல இருக்கிற காப்பர் வயரிங்ஸ் அது பாத்தீங்கன்னா அதுக்கும் ஈவிக்கு வந்து யூஸ் பண்ற காப்பருக்கும் பாத்தீங்கன்னா 40 கிலோ எனக்கு தெரிஞ்சு அதிகம். ஸோ ஒரு 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 காருக்கும் வந்து அதிகம். டேட்டா டேட்டா, சென்டர் சொல்றாங்க ஏஐக்கு செமிகண்டக்டர். அதுக்கு காப்பர் வேணும். ஆமா, செமிகண்டக்டர் இது எல்லாத்துக்கும் காப்பர் இல்லாம எதுவும் நடக்கும். ஏன்னா காப்பர் தான் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் போடுறாங்க, எங்கனாலும் வீடு கட்டுறாங்க, வீடு கட்டுற ரியல் எஸ்டேட் இது. ஸோ எதுனாலும் உங்களுக்கு வந்து இது இருக்கு. ஆனா காப்பர்ல வந்து ஒரே ஒரு இதுதான். எந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்க மெயினா பார்க்கணும்னா ரிசெஷன் வருதான்னு பார்க்கணும். எப்பயாவது எங்கேயாவது வந்து யூஎஸ்ல ரிசெஷன் வருது, அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு ஏதாவது சொன்னாங்கன்னா டப்புன்னு காப்பர்ல இருந்து வெளியே வந்துடணும். ஏன்னா யூஸ்வலா ரிசெஷன் எல்லாம் வரும்போது காப்பர் வந்து அடி வாங்கும். ஏன்னா அது வந்து எக்கனாமிக் வந்து அதாவது பொருளாதாரத்துக்கு அம், அஹ், அதோட கோரிலேட் பண்ற ஐட்டம் அது. ஸோ வந்து ரெசெஷன் வந்தது, growth இல்ல ரெஷன் வந்தது அப்படின்னா அப்ப என்ன ஆகுது அப்படின்னா டிமாண்டே இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து காப்பர்லாம் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஒரே இது. எப்ப நீங்க இந்த மாதிரிலாம் வந்து கமாடிட்டிஸ் போகும்போது உள்ள போகும்போதே வந்து எப்ப எக்ஸிட் ஆகணும்ன்றது வந்து உங்களுக்கு மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். ஸோ வந்து இப்போதைக்கு வந்து ரெசெஷன்ற பேச்சு எங்கேயும் வரல. ஸோ அதனால ஓகே, டிமாண்டும் நிறைய இருக்கு, சப்ளையும் கம்மியாகுது, அப்போ பிரைஸ் அதிகமாகும். ஸோ அந்த அடிப்படையில் காப்பர் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் நீங்க போகலாம். இப்போ நீங்க நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இது இருக்குன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் இருக்கும். ஆம், அந்த பேர் இருக்கு. HNDCOPP. இந்துஸ்தான் காப்பர் இருக்கு. இந்துஸ்தான் காப்பர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு லைக் வந்து காப்பர் மாதிரியே நீங்க வந்துட்டு ஒன்றரை வருஷமா அப் ட்ரெண்ட்ல சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இருக்கு. என்கிட்ட 1.5 வருஷமா ஆமா. சொல்லிட்டு இருக்கீங்க இதை வாங்க. நீ சொல்ல ஆரம்பிச்சதுன்னு மழை பெய்யுது டிசம்பர் 2021. ஸோ ஸோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு டிராப் வரும். இப்போ வந்து இதுலயே வந்து ஒரு பேச்சுக்கு ஒன் இதை வந்து ஒன் கோரிலேட் பண்ணி. 150 இருந்து 600 வந்திருக்கு நீங்க சொன்ன ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இப்போ. ஆமா, இப்போ பாருங்க இந்த ப்ளூ வந்து இது அதாவது காப்பர் இந்துஸ்தான் காப்பர் வந்து இந்த இந்த சார்ட்ல பிரைஸ். இந்த ப்ளூ வந்து என்னது? ப்ளூ வந்து ஆக்சுவல் காப்பர் பிரைஸ். ஸோ கோமெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல அது. கரெக்டா பாருங்க. காப்பர் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து மார்ச் 20ல வந்து டேர்ன் ஆகுது, டேர்ன் ஆகி மேல போகுது. அதுக்கு ம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் செட் இஸ் டெல்லிங் தட் வந்து காப்பர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ இந்த இடத்துல நீங்க இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்க இது இந்த இடத்துல பிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து மார்ச் 2020 இருந்து ஆகஸ்டுக்குள்ள 6 மாசம் டைம்ல வந்து காப்பர் வந்து நல்லா ஒரு அப் மூவ் கொடுத்துச்சு. அப்ப அந்த அப் மூவ் கொடுக்கும் போது என்ன என்ன பண்ணோம்னா ஓகே, அப்ப காப்பர் வந்து இப்ப திருப்பி மேல வருது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வருஷம் எவ்வளவு கிட்டத்தட்ட 10 வருஷமா 2010ல இருந்து காப்பர் பிரைஸ் கம்மியாயிட்டு தான் வந்துச்சு. திடீர்னு ம். வந்துட்டு இங்க வந்து ரிவர்சல் கொடுத்துச்சு. அப்ப என்னது? அப்பதான் வந்துட்டு காப்பர் ஸ்டாக்ல போகணும்னு இருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பரும் பாருங்க கிட்டத்தட்ட அப்படியே வந்து இந்த 10 வருஷம் படுத்துச்சு. எங்க வந்து கோவிட்க்கு அப்புறம் காப்பர் வந்து ரிவர்ஸ் ஆச்சோ அப்பையில இருந்து வந்து உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ம். காப்பர் காப்பர் ஸ்டாக்குக்கும் இந்துஸ்தான் காப்பருக்கும் அவ்வளவு கோரிலேஷன். ஓகே. ம். ஸோ வந்து நீங்க வந்து சிம்பிளா என்ன பார்க்க வேண்டியது? ஒவ்வொரு வாரமும் மாசமும் காப்பர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது. ம். இந்துஸ்தான் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்க பண்ணி தான் ஆகணும். எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும். பட் வந்து உங்களுக்கு இதுதான் வந்து மெயின். ஏன்னா இந்துஸ்தான் காப்பர் என்ன பண்றாங்க? மைன் இருக்கு, அதை வந்து தோண்டி இது எடுத்து காப்பர் எடுத்து ப்ராசஸ் பண்ணி விற்கிறாங்க. விற்கிறது வந்து ஒரு நாளைக்கு இப்ப அதிக பிரைஸா வந்துட்டு மார்க்கெட் கொடுத்துச்சுன்னா அதிக ப்ராஃபிட். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கமாடிட்டிஸ்ல வந்து இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து பிசினஸ் நடக்குது. ஸோ அதனால தான் வந்து கமாடிட்டிஸ்ல வந்து நீங்க இருக்கும்போது உலகத்துல என்ன நடக்குது எல்லாம் இது வந்து நீங்க வந்து மைனிட்ட கவனிக்கணும். மத்த இண்டஸ்ட்ரி மாதிரி கிடையாது, பை அண்ட் ஹோல்ட் எல்லாம் கிடையாது இங்க. இங்க வந்து டிராப் ஆச்சுனாலும் நீங்க வந்து கரெக்டா எக்ஸிட் ஆகணும். இப்ப இந்த மாதிரி இடத்துல வந்து 2024 பீக் போச்சு அப்படின்னா அந்த அந்த மாதிரி பீக் எல்லாம் போய் இது பண்ணும்போது இப்ப ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும்.
ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 1 வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியது திருப்பி என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சது. ஸோ வந்து அப்படிதான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க ரொம்ப மைன்யூட்டா கவனிக்கணும். அந்த மாதிரி இது வந்து உங்களோட நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் இருந்ததுன்னா இது மாதிரி போகலாம். இது ஒரு ஸோ ஆப்ஷன். இது பெஸ்ட் இடிஎஃப். ஓகேவா? அப்படி இல்லைன்னா மந்த்லி இடிஎஃப்ஆ போட்டு போயிடலாம் லாங் இடி டேர்ம் நீங்க ஸ்டோரி இன்டாக்டா இடிஎஃப்ஆ இருந்தா. போட்டாலும் ஆமா ஸ்டாக் பத்தி உங்களுக்கு தெரியலனாலும் இடிஎஃப் போகலாம். இடிஎஃப் இடிஎஃப் போனாலும் எஸ்ஐபியா உங்களுக்கு போகும்போது வந்து தான் ஆவரேஜ் ஆகும். ஆகும். எஸ்ஐபியா ஆனா போகும்போது வந்து ஆவரேஜ் உங்களுக்கு இல்லாம ஆகுமா? இல்ல நீங்க ஆவரேஜ் ஆகும். ஆகுனாலும் நீங்க வந்து நீங்க வந்து காப்பர், அதாவது எந்த எந்த கமாடிட்டிக்கு வந்து டீம் எடுக்கிறீங்களோ அதை பத்தின உங்களுக்கு ஐடியா தெரியணும். அது தெரியலன்னா வந்து போகக்கூடாது உள்ள. ஓகே. ம். ஸோ வந்து வந்து கரெக்டா தெரியும். ஓகே ஒரு இது அதாவது ஒரு தீசிஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து மேல போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஐடியா இருந்ததுன்னா, தென் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து யூஸ். ஏன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க 2024ல ரூ. 400 இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு? 1 வருஷத்துல 150% கம்மியாச்சு. புரியுதா? ஆனா ம். விஷயம் வந்து 50% நீங்க வந்து எஸ்ஐபி பண்றது வந்து அந்த மாரி சொல்லணும். நான் என்ன சொல்லுவேன்னா, கீழ வாங்குங்க, மேல வித்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. திருப்பியும் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட் ஆயி இதுல ஒரு இது